சிவலிங்கத்தை வச்சு ஏன்னா கும்பிட மாட்டேன். முருகரோட போட்டோ வச்சு எத்தனை பேர் கும்பிடுங்க? கை தூங்க. முருகர் அதே எல்லாரும் கும்பிடுவோம். பெருமாள் போட்டோ மொத்த கூட ஊத்துருக்கோம். ஏன்னா அவங்கள காசுக்கார சாமி. இவர் வந்து சிவபெருமான் வந்து அப்படிலாம் கிடையாது. அதனால சிவலிங்கத்தை வச்சு கும்பிட மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா பெரியவங்களா சொல்லுவாங்க சிவலிங்கத்தெல்லாம் வச்சு வீட்டுல கும்பிடக்கூடாது. நிறைய சோதிப்பாரு, இருக்கிறது இல்லாம போயிரு, சிவனை கும்பிடாதீங்க அப்படின்னு. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பான கடவுள் அவர். கடவுள்ல எதுக்கு இங்க சோதிக்கிறாரு? மனுஷங்களோட புத்தி அப்படி, குரங்கு புத்தி. ஒரு வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏன்டி எல்லாரும் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கோயில்கிட்ட கடலுக்கிட்ட உட்காந்துட்டு வராங்க. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா, வாங்கடி நம்மளும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி புளியோதரை கட்டு ஒரு 10 பேர் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லுவோம். அந்த சாமி சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் அந்த சாமியை கும்பிடும் போது யதார்த்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். இதனாலதான் இந்த விஷயம் நடந்துச்சு. இனிமே திருச்செந்தூர் முருகனே கும்பிடக்கூடாது. நம்ம போவோம் நேரம் ஆந்திராக்கு திருப்பதிக்கு போயிடுறது சும்மா கிடையாது. இங்க இருக்கிற சாமி எல்லாம் கும்பிடுறது கிடையாது. நேரம் வெளிநாட்டுக்கு போய் சாமி கும்பிடுறது. திருப்பதிக்கு போய் வெங்கடாச்சலபதியை சேமிச்சாதான் கரெக்டா வரும், வாங்க போயிட்டு வருவோம், சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம் போவாங்க. போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கூட்டம் எல்லாம் அங்கதான் போகுது. புரட்டாசி வரதுக்கு தான் பார்க்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் 3/4 பேர் அங்க போறது. உங்களாலதான் உங்களுக்கு வசூலாகிறது. எல்லாரும் இருங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிறது பெருமாளே கிடையாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே ஐதீகம். ஏன் போய் பெருமாள் மலையில உட்கார்ந்தாரு? அது முருகப்பெருமான். முருகப்பெருமான ஆலயம்னு சொன்ன திருப்பதி வந்து முருகரோட கோயிலுன்னு சொன்னா நம்ம கூட்டம் எங்கேயாச்சும் போகுமே, என் முக்கு முருகன் கோயில் கட்டி வச்சிருக்கோம், எதுக்கிட்டு போய் ஆந்திரால பாக்கணும், இங்கேயே கும்பிட்டு போயிருவோம் அவரை அப்படின்னு சொல்லி யாருமே அந்த கூட்டம் அங்க போகாது. ஆனா அந்த கோயிலை வச்சுலாம் ஆந்திராக்காரங்க எல்லாம் முளைக்கிறாங்க. 250 கோடி வசூலா இருக்கு போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலா இருக்கு திருச்செந்தூருக்கு. எல்லா காசையும் சாமிக்கு கொண்டு போய் போட்டுட்டு சாமி கிட்ட போய் திரும்ப காசு கேட்கறது. காசு கொடுக்குது. உங்ககிட்ட கேட்டாரு அவங்க திருத்தணியில போய் ஐபோன் ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டு வந்திருக்கேன். திரும்ப கேட்டிருக்கேன், தெரியாம விழுந்துருச்சு உண்டியல்ல கொடுங்க, கோயில் சொத்து போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்களா. அவளோட சாமி மேல பக்தி. நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் நம்ம கும்பிடுறதே கிடையாது. வெளிநாட்டுக்கு போய் அங்க சாமிக்கு போய் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா காசு போட்டு அந்த சாமியை அங்க இருக்கிறவங்களே வாழ வச்சாதான் நம்மள சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ண, எந்த உலகத்திலையுமே இல்லாத சிறப்பு திருவண்ணாமலைக்கு இருக்கு. எந்த கோயிலுமே அப்படி கிடையாது. நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை மட்டும்தான். எந்த தெய்வத்துக்கு இருக்கு நினைத்தாலே முக்தி எந்த கோயிலுக்கு சொல்லுவாங்க? எந்த கோயிலுக்கும் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அங்கதான் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனாலதான் திருவண்ணாமலையில் மனசார நினைத்தாலே முக்தி கிடைக்குமா. அப்ப இப்ப சிறப்பான ஆலயத்துல நம்ம நாட்டுல விட்டு நீங்க போய் வெளிநாட்டுல போய் சாமி கும்பிடுறீங்க. யாராச்சும் போங்க இனிமே இருக்குது.